செங்கோட்டையன் அவர்களே சொல்லியிருந்தாரு, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் அதற்கான அடுத்த கட்ட என்ன விஷயங்களோ அதை நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு. பழனிசாமியை கட்சி விட்டு நீக்கினாருன்றதெல்லாம் ஒரு காலம் போய் பழனிசாமியை இவங்க நீக்கிட்டாங்க. இப்போ பழனிசாமி தனிமையாயிட்டார். அவர்கிட்ட இருக்கிறது தலைமை கட்டடம், தேர்தல் ஆணைய அங்கீகாரம், இரட்டை இலை சின்னம், இது 4 தான் அவர்கிட்ட இருக்குது. மற்றபடி அமித்ஷா தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுற 2 பேர். செங்கோட்டையை கட்சி விட்டு வெளியே வர ஒரு அறிக்கை விட்ட உடனே அதுக்கு ஆதரவு தெரிவித்து சசிகலா ஒரு அறிக்கை விட்டார். சிபிஐ விட்டு கேஸ் போட்டார். ஏன்னா சசிகலா மறுபடியும் அதிமுகக்குள்ளார வந்துடக்கூடாது. அதிமுக உள்ளார வந்தால் அதிமுக ஒன்றா சேர்ந்துடும். ஒன்றா சேர்ந்துட்டா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னாக்கா அமித்ஷாவுடைய தூண்டுதலில் வந்திருக்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஒருவேளை சசிகலா கிட்ட அமித்ஷா காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரோங்கிற சந்தேகமும் வருது. ஏன்னா பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைஞ்சு போய்கிட்டே இருக்கிறார். கண்ணுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ வெறும் எலும்பு கூட நின்றுக்கிட்டு இருக்கு. அவரை வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து அதிமுகவில் தொண்டர்களை கொண்டு வச்சு பின்னணியில் அமித்ஷா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அமித்ஷாவுக்கு அனுதாபம். இந்த சம்பவம் குறித்து வந்து சசிகலா அவர்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து இதுக்கப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் வந்து நடக்கும். செங்கோட்டையன் வந்து வெள்ளாள கவுண்டர், இவங்க 3 பேர் முக்குளத்தோர். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை. அவர்கிட்ட யார் இருக்கா? வன்னியர்கள் மாத்திரம் இருக்கா. முழுக்க பெண்களே இல்லாத ஒரு இதாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியலில். பேசிக்கிற மாதிரி இன்னைக்கு பெண் தலைமைகள் யாருமே இல்லையே. ஜெயலலிதா அவங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலியாக தானே இருக்கு. ஆக ஒரு பெண் தலைமை ஏற்றுக்கிட்டு வந்தாக்கா செங்கோட்டையனும் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கள தலைமையாக ஏற்றுக்கிட்டு இது பண்ணாங்கன்னா. செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுவார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் அதற்கான அடுத்த கட்ட என்ன விஷயங்களோ அதை நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு மறைமுறை சொல்லியிருந்தார். இப்போ வந்த தகவல் நீக்கப்பட்டு விட்டார். வேற வழி இல்லை. அவர் அப்படி தான் போவார். பழனிசாமி அப்படி தான் போவார். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பழனிசாமி பிரயோஜனம் இல்லை போச்சு. எப்படி சீமானை கை விட்டுட்டாங்களோ அது மாதிரி பழனிசாமியை கை விட்டுட்டாங்க. இதே தான் விஜய்க்கு நடக்கும்போது விஜய் வச்சு பார்த்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் போயிடுச்சு. அவரால் வெளியே வரவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டார். ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவங்க என்னென்ன உத்திகளை கடைப்பிடிச்சாங்களோ எல்லாமே எதிர்மறையாக போயிடுச்சு. எதிர்மறையாக போயிட்டதுனால வேறு வழி இல்லை. அதிமுக விட்டால் நம்ம உள்ள தமிழ்நாட்டில் கால் வைக்கிறதுக்கு வழியே கிடையாதுங்கிற சூழ்நிலைக்கு அமித்ஷா போயிட்டாருன்னு தெரியுது. அதனால தான் தைரியமாக அவங்க வெளியில் வந்து நான் ஒன்றா சேர்ந்துட்டோம், ஒன்றா சேர்ந்து பேசுகிறதுக்கு காரணம் அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் அதில் கண்டிப்பாக இருக்கும். அமமுக பொறுத்தவரையில் என்ன இருக்குது? அவர் ஏதோ பிரிச்சுட்டு போனார், கதை அடித்தார், வந்தார், உள்ளே வந்தார், ஒரு தேர்தலில் ஏதோ பண்ணார். அதுக்கப்புறம் அந்த கவுத்துறதுக்கு காரணமாக இருந்ததில் ஒரு இதாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ரோல் ஒன்றுமே இல்லை. 4 வருஷமாக அவர் என்னவாக இருந்தார்னு கூட தெரியல. ஆக்டிவிட்டீஸ் ஒன்றுமே இல்லையே அவர்கிட்ட. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்க 3 பேருமே வந்து இப்போது ஒன்று கூடியிருக்காங்க. அதிமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சசிகலா இருக்கிறதுனால அமித்ஷாவுடைய இது பின்னணி இருக்க முடியாது. ஏன்னா அமித்ஷா தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுற 2 பேர், முக்கியமான 2 பேர் யாருன்னா செந்தில் பாலாஜி, சசிகலா. அவங்க 2 பேர்த்த அவங்க பேரை சொன்னாலே அமித்ஷாவுக்கு மரண பயம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை கண்ணில் வரல விட்டு ஆட்டியிருக்காங்க. செந்தில் பாலாஜி இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல. சசிகலாவை பற்றி சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, செங்கோட்டையை கட்சி விட்டு வெளியே வர ஒரு அறிக்கை விட்ட உடனே அதுக்கு ஆதரவு தெரிவித்து சசிகலா ஒரு அறிக்கை விட்டாங்க. உடனே சிபிஐ விட்டு கேஸ் போட்டார். ஏன்னா சசிகலா மறுபடியும் அதிமுகக்குள்ளார வந்துடக்கூடாது. அதிமுக உள்ளார வந்தால் அதிமுக ஒன்றா சேர்ந்துடும். ஒன்றா சேர்ந்துட்டா நம்ம பிடியை விட்டு போயிடுவாங்க. பழனிசாமி கையில் இருக்கிறவர்களும் தான் அதிமுக நம்மக்கிட்ட அடிமையாக இருக்குங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். குறிப்பாக சசிகலா அவர்களா சசிகலா தலைமை கேட்டால் அதிமுக பலம் பெற்றுடுன்னு அவருக்கு அந்த பயம் இருந்தது. இப்போ அவங்க 3 பேருமே சேர்ந்துருக்கிறாங்க. இது அமித்ஷாவுக்கு விடப்பட்ட சவாலாக தான் பார்க்குறேன். என்ன ஐயா பண்ண போகிறேன் பார்க்கணும். அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை இவங்க 3 பேருமே அமித்ஷா கிட்ட போய் சரண்டரானாங்கன்னா பழனிசாமி கதி என்னன்னு பார்க்கணும். இவங்க 3 பேரும் அமித்ஷா கிட்ட போய் சேர்றதுக்கும் அதிசயம் இல்லை. ஏன் சேரக்கூடாது? 3 மடியில் கணம் இருக்கிற ஆளுங்கம்மா. 3 பேருமே மடியில் கணம் இருக்கிற ஆளுங்க. எதிர்த்து பேச முடியாது. அமலாக்கத்துறை வந்து பாஜக கையில் இருக்கிற வரையிலும் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் வாய மூடிட்டு உட்காந்து. டிடிவி தினகரன் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தார்? கட்சி நடத்தினாரா இல்லையான்னு கூட தெரியல. இப்போ வந்து திடீர்னு மறுபடியும் வர்றாரு. எலெக்ஷன் வருது மாத்திர காட்சி கூட இவ்வளோ நாள் காணுமே. 3 வருஷமாக எங்கே இருந்தாலும் கூட தெரியாது. பேர் கூட தெரியாது.
பன்னீர்செல்வமும் எங்கே போனார்? இந்த தேர்தல் முடிஞ்சு தோற்றதுக்கப்புறம் பன்னீர்செல்வம்லாம் என் ஆக்ஷன்லேயே இல்லையே. அதே தான் செங்கோட்டையன் திடீர்னு தானே காட்சி கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னாக்கா அமித்ஷாவுடைய தூண்டுதலில் வந்திருக்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஒருவேளை சசிகலா கிட்ட அமித்ஷா காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரோங்கிற சந்தேகமும் வருது. ஏன்னா பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைஞ்சு போய்கிட்டே இருக்கிறார், ஆவியாகிட்டு வர்றாரு, மெலிஞ்சிக்கிட்டே வந்தார், கண்ணுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வெறும் எலும்பு கூட நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இது அந்த எலும்பு கூட கரைஞ்சிரும் போட்டுருக்கு, அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குது. ஸோ அவரை வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, எந்த லாபமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதனால தான் ஒருவேளை இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து அதிமுகவில் தொண்டர்களை கொண்டு வச்சு அந்த கட்சி உயிரோடு தான் இருக்குதுங்கிறத காட்டி, அதுக்கு பிறகு அப்புறம் இருக்கிற ஞானேஷ்குமாரை வச்சு நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற பிளானுக்கு அவங்க அடுத்த பிளானுக்கு போயிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா விஜயை வச்சு நடத்தின அந்த கரூர் சம்பவம் கை கொடுக்கலை, பகல்காம் மாதிரி எதுவும் காலவரடிச்சு. அதனால் இப்போ அடுத்த ஸ்டெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. பின்னணியில் அமித்ஷா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அமித்ஷாவுக்கு அனுதாபம். இந்த சம்பவம் குறித்து வந்து சசிகலா அவர்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து இதுக்கப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் வந்து நடக்கும், நான் என்ன பண்ண போகிறேன்றதை நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள், ஏன்னா நிறைய தொண்டர்கள் வந்து என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நாளுக்கு நாள் நிறைய சர்ப்ரைஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. அதான் எடுத்தெடுப்பில் இப்போ இம்மீடியட்டாக என்ன ஆயிடுதுன்னா, பழனிசாமியை கட்சி விட்டு நீக்கினாருன்றதெல்லாம் உங்கள் காலம் போய் பழனிசாமியை இவங்க நீக்கிட்டாங்க. இப்போ பழனிசாமி தனிமையாயிட்டார். அவர்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குதுன்னா கட்சி கொடி, தலைமை செயல அந்த கட்சி தலைமை கட்டடம், அப்புறம் வந்து தேர்தல் ஆணைய அங்கீகாரம், சின்னம், இரட்டை இலை சின்னம், இது 4 தான் அவர்கிட்ட இருக்குது. மற்றபடி யாருமே அவர்கிட்ட இல்லை. அந்த எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆரம்ப வீரப்பணி எப்படி அதிமுக எம்ஜிஆர் இறந்த உடனே 2ஆக பிரிஞ்ச போது ஜானகி அணி ஜே அணி இருந்ததோ, அந்த ஜானகி அணி மாதிரி பழனிசாமி பேச ஆகிட்டார். இவங்க ஜே அணியாக மாறலாம். ஏன்னா சசிகலாங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆள் அங்கே இருக்குது. இந்த அணி வந்து ஒரு பலமான அணியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா பழனிசாமி கூட்டத்தில் வந்து பெண்கள் யாருமே இல்லை, முழுக்க முழுக்க பெண்களே இல்லாத ஒரு இதாக இருக்குது. எந்த வகை அவருடைய எந்த முயற்சியுமே வெற்றி அடையலை. 10 தோல்வி பழனிசாமி, 3 தடவை தேர்தலில் நிற்காமல் ஓடி போன பழனிசாமின்னு அந்த மாதிரி பேர் வாங்கிட்டார். தொண்டனுக்கு ஒரு வேலையை கொடுக்கல. எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் ஒன்றும் பரிமளிக்கவும் இல்லை. இவரை தவிர எதிர்கட்சி தலைவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இவரை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி பேரும் பேப்பரில் வருது, செய்தித்தாளில் அடிப்படுது, மீடியாவில் அடிப்படுது. இவரை பற்றி பேச்சே காணும். அசம்பிளியில் எதாவது பண்ணார், சட்டமன்றத்தில் பேசுனான்னு பார்த்தா அங்கேயும் காணும். ஏதாவது போராட்டம் நடத்தலை, பொதுக்கூட்டம் நடத்தலை, ரோட் ஷோ நடத்தினா இப்போ அதையும் நிறுத்திக்கிட்டாரு, காணும். அப்படியே கட்சியை நடத்த தெரியாமல் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கார். பதவியில் இருக்கிறாருங்கிறத தவிர, தேர்தல் ஆணைய அங்கீகாரம் இருக்குதுங்கிறத தவிர பழனிசாமிகிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இவங்க செங்கோட்டையன் வெள்ளாள கவுண்டர், இவங்க 3 பேர் முக்குளத்தோர், இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை. அவர்கிட்ட யார் இருக்கா? வன்னியர்கள் மாத்திரம் இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் வன்னியர்கள் இருக்காங்க. ஈக்குவல் தான் ஸ்ட்ரென்த்துன்னு ஜாதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஒரு பெண் இருக்காங்க. மகளிர் போரா வரது இந்த பக்கம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் மகளிர்கள் உள்ள ஒரு தலைமை ஏற்றாங்கன்னா அதுக்கு ஒரு கிக் இருக்கும், ஒரு இனம் தெரியாத ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதை வச்சு அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். சசிகலாவுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா அவங்க பிள்ளையா குட்டியாங்கிற கேள்வி இருக்குது. நம்ம ஊரில் அது ரொம்ப முக்கியம். தலைவன் ஆகிறதுக்கு புள்ளக்குட்டி இருக்கக்கூடாது. புள்ளக்குட்டி இல்லைன்னா அவன் யோக்கியான்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. புள்ளக்குட்டி பெற்றவன்லாம் அயோக்கியன்ற ஒரு இது. அப்படி தானே எம்ஜிஆர் யோக்கியன்னு கடைசி ஊரில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. காமராஜருக்கு அந்த பேர் தானே. அவங்க என்ன குழந்தையா குட்டியா? எந்த ஊழல்னாலும் அவங்க தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு என்ன யாருக்கு அவங்க கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி வச்சு தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதே கலைஞருக்கு நிறையா குடும்பங்கள் இது சம்பாரித்தார், குடும்பத்துக்கு சம்பாரித்தார், உண்மையாகவும் இருக்கலாம், எப்போயாகவும் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் மாட்டிக்கிட்டு இறந்தவங்க யார்? ஜெயலலிதா குடும்பமாக குட்டியா? ஏவன் குற்றவாளின்னு தான் உள்ளே போனாங்க. அதனால் இதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் எடுத்திங்கன்னா புள்ளக்குட்டி இல்லாத ஒருத்தன் தலைவனாக வந்தாங்கன்னா தன்னலமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க. அந்த ஒரு நம்ம மரபணுவிலே அது இருக்குது. அடுத்தது ஒரு பெண் தலைமை வைக்கிறாங்கன்னா அதுக்கு பெண்கள் சொல்லிக்கிற மாதிரி எந்த பெண் தலைவியும் தமிழ்நாட்டில் இல்லைம்மா. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு அரசியலில்
பேசிக்கிற மாதிரி இன்னைக்கு பெண் தலைவிகள் யாருமே இல்லையே. சசிகலா ஜெயலலிதா அவங்களுக்கு அப்புறம் யாரும் இல்ல. அதுக்கப்புறம் காலியாக தானே இருக்குது, அந்த இடம் காலியாக இல்லை. வானதி சீனிவாசன்லாம் பேசுகிறாங்க, தலைமையாக நம்ம பார்க்கலையா? அது வளர்மதி இந்த மாதிரி ஒரு அப்போ கூட்டத்தில் ஒரு ஆளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக ஒரு பெண் தலைமை ஏற்றுக்கிட்டு வந்தாக்கா செங்கோட்டையனும் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கள தலைமையாக ஏற்றுக்கிட்டு இது பண்ணாங்கன்னா பழனிசாமிங்கிறவர் முடிஞ்சு போச்சு. அது அமித்ஷாவுக்கு அனுதாபம் தெரிவிக்கணும். ஒருவேளை அமித்ஷா பின்னாடி இருக்கிறாருன்னா திமுக எச்சரிக்கையாக இருக்கும். இல்லை, அமித்ஷா அவர்கள் பின்னாடி இருக்கிற வாய்ப்புகள் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா சசிகலா அவங்கள வந்து அமித்ஷா அவர்கள் பயப்படுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இதுக்கு பின்னாடி இதுவரையிலும் அந்த அம்மா வரக்கூடாதுங்கிறதால கண்ணு கருத்து மாதிரி இருந்தது. ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரோ என்னமோ, அந்த அம்மாலையும் துரத்திவிட்டா நம்ம பொழப்பு காற்றுல பறந்துட போதுன்னு சொல்லி காலில் விழுந்துருக்கலாம். பழனிசாமி மாதிரி இவரும் விழுந்துருக்கலாம், சரண்டர் ஆகிருக்கலாம், ஓகேன்றலாம். இவங்க 3 பேர் சேர்ற இதெல்லாம் பார்க்கும்போது அமித்ஷா சரண்டர் ஆகிட்டார் இவங்க கிட்டேன்னு தான் தெரியுது. அந்த அளவுக்கு பயந்துருக்கார் பாஜக. அவனுடைய பயம் அந்த அளவுக்கு போயிருக்கு. எங்கேயோ பெரிய அடி விழுந்துருக்குதுன்னு தெரியுது. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் இருக்குதோ அதே மாதிரி ட்ரம்ப்கிட்ட தேவையில்லாமல் மோதிக்கிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் மாட்டிக்கிட்டாங்க, பொருளாதாரம் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தியாச்சு. அதானிக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. முதலாளிக்கு இவ்வளோ பெரிய அடி விழுத்து இருக்கும்போது பாஜகவும் அமித்ஷாவும் மோடி என்ன பண்ண முடியும்? அதானி சும்மா விட்டுருவார் அவங்கள? ஏன்னா இவங்க அத்தனை பேர்த்து குடுமையும் அமித்ஷா கையில் இருக்குதுன்னா அமித்ஷா குடுமையும் அதானி கையில் இருக்குது. அதானிக்கு ஆபத்து வந்துருக்கு. அதனால் அவங்க இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை அந்த அளவு. அதனால தான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டெஸ்பரேட், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தவிப்பில் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்லும்போது என்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டு சொல்லணும்னு எடுத்தால் அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இது நடக்குதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நாங்கள் எதிர்க்கிறது வந்து திமுகவையும் அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் தான் தவிர அம்மா உருவாக்குன அந்த அதிமுக கட்சியை வந்து நாங்கள் எதிர்க்கல அப்படின்ற மாதிரியும் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு தனியாக ஒரு கட்சி வச்சுட்டு இருக்காருல்ல அமமுகன்னு, அதை இதில் சேர்த்திக்க வேண்டியதானே. அதெல்லாம் ஒரே கட்சி தான், நம்ம வெவ்வேறு பேரில் தானே 3ஆக பிரிஞ்சிருக்காங்க. பழனிசாமி, தினகரன், சசிகலா குரூப்புன்னு பிரிஞ்சிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும், இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா பழைய தலைவர்கள்லாம் ஒன்றா வரும்போது தொண்டர்கள் வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, கட்சியில் உயிர் வாழ்கிறதுக்கான உயிர் பழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது தொண்டர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி அவர்கள்கிட்ட இவங்க 3 பேரும் வந்து ஒன்று சேர்ந்தது குறித்தும் ப்ரெஸ் வந்து கேள்வி கேட்குற போது அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், அவங்கள 3 பேர் பற்றியும் பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. இது எப்படி அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக? அவர் இப்போ தனியாக தானே இருக்கார், யார் தனியாக இருக்காருமா, அனாதை ஆகிட்டாங்கிறத வந்து சொல்கிறாரு. எந்த ஒரு தலைவனாவது ஒரு அரசியல், எனக்கு தெரிஞ்ச அரசியல் நான் சொல்கிறேன், பிரிஞ்சு போனவன் திரும்பி வர்றான்னா கைகூப்பி கூப்பிட்டு சேர்த்திக்குவாங்க, கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க. அதுக்கே ஒரு கட்சிக்குது. பிரிந்தவர்கள் பாருங்கள் வந்து சேர்ந்துட்டாங்க, நாங்கள் தான் தலைமைங்கிறத ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்க. உன்ன தலைவனாக ஏற்றுக்கிட்டு வர்றாங்க, சேர்த்த மாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவன் உலகத்திலேயே பழனிசாமி ஒரு ஆள் தான். ஏன்னா அவரை கட்டாயப்படுத்திட்டாங்க. அவருக்கு அரசியல் தெரியாமல் இருக்காது, அமித்ஷா அனுமதிக்கலை அவங்களெல்லாம் உள்ளே வர்றதுக்கு. அதனால தான் இவங்களால அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. இனிமேல் அவங்க ஒன்றா சேர்த்துக்கு இப்போ யார் கண்டா இன்னும் ஒரு மாதத்தில் பழனிசாமி அவங்களோட போய் சேர்ந்தால் ஆச்சரியப்பட முடியாது. அவர் கொடுக்க வேண்டியது அந்த உனக்கு அந்த காரு பங்களா இதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க, அவர் காட்சியில் சேர்ந்துருவாங்க. அவருக்கு வேண்டியது அதுதான், அவ்வளோதான், வேறு ஒன்றும். அவருடைய ஆட்சிகள் அமலாக்கத்துறையிலேருந்து தன்னை பாதுகாக்கணும், அது அரசாங்க காரு பங்களா அந்த பிஏ செக்யூரிட்டி இது கிடைக்கிற மாதிரி பதவி எதாவது கொடுக்குறீங்கன்னா பழனிசாமி எந்த கட்சியில் வேணாலும் சேர்ந்துருவார், எந்த கட்சியாக இருந்தாலும் சேர்ந்துருவார், அவ்வளோதான். சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு, இப்படி போயிருந்தால் கண்டிப்பாக 2026 தேர்தலில் திமுக தான் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் அது நடுவில் ஒரு விமர்சனம் எழுப்பப்படும். அப்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சிட்டாரான்ற மாதிரியும் ஒரு கேள்வி எழுப்பு. யாருக்கு தெரியும்? இந்த 3 பேர் சேர்ந்து திமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாஜக கூடவே திமுக கூட்டணி வச்சது இல்லை வாஜ்பாய் காலத்தில். அது மாதிரி பன்னீர்செல்வம் இந்த சசிகலா தலைமையில் இருக்கும் அண்ணா திமுகவோட கூட்டணி வைக்கிறோன்னு வச்சாங்கன்னா ஏன் வைக்கக்கூடாது? கலைஞர் எதிர்ப்பு தான் நம்ம இருந்தது, இன்றைக்கி கலைஞர் இல்லையே. அந்த தொண்டை யாரை எதிர்த்துக்கிட்டு போராடுவோம்? எம்ஜிஆருக்கு கலைஞரை பிடிக்கலைங்கிறது தானே அந்த கட்சி வளர்ந்ததுக்கு ஒரே காரணம்.
இன்றைக்கி கலைஞர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை. யாரை காட்டி நீங்கள் அது திமுக எதுக்க வேண்டிய அவசியம் அண்ணா திமுகவுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது நம்ம சேர வேண்டியது நீயும் திராவிட இயக்கம் தான், நானும் திராவிட இயக்கம் தான், ரெண்டு பேத்துக்கும் அண்ணா தான் தலைவர், நாம் ஏன் ஒன்றா சேரக்கூடாது ஒரு பாயிண்ட் சொன்னால் நம்ம முடிஞ்சு போகுது இல்லை. அது தொண்டர்களை ஏற்றுக்குவாங்கல்ல. பாஜகவே ஏற்றுக்கும் போது, சம்மந்தமில்லா பாஜகவே ஏற்றுக்கிட்டாங்கன்னும் போது, ஏற்றுக்கலைங்கிறதுனால தோத்தாங்க. தொண்டர்கள் வெளியே போட்டாங்க. 12 தேர்தலில் தோத்தார், 3 தேர்தலில் நிற்காம ஓடிட்டார். அந்த அளவுக்கு கட்சி காலி, ரெட்டை இலையை காலி பண்ணிட்டார். ரெட்டை இலையை காலி பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த பழனிசாமி மேலே அமித்ஷா என்னத்துக்கு நேரத்தை வீண் பண்ணணும்? அதே தான் சீமானுக்கு அதே கதை தான். எவ்வளோ ஈரோடு எலெக்ஷனில் பார்த்து எந்த கட்சியும் நிற்க விடாமல் அவரை மாத்திரம் தனியாக நிற்க வச்சு அத்தனை பேரும் ஒர்க் பண்ணியும் டெபாசிட் வாங்க முடியல அவங்க. இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுவாங்க? ஸோ இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட்டு, நேரம் இவங்ககிட்டே போயிடலாம் அப்படின்னு போயிட்டார். சசிகலா கிட்ட சரண்டர் ஆகிட்டார். அப்படி தான் எடுத்து. இதுக்கு அடுத்தடுத்து அதிமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி.